ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு மன அழுத்தத்தோடய தெரிஞ்சிட்ருப்பீங்க. அவங்களெலாம் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 2026 மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய முக்கியமான சில ராசிகளில் நீங்கள் 5வது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன சார் 5வது இடம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 50% மேலே பரவாயில்ல தான். ஆனால் ஒரு 50% கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு 3 விஷயம் வந்து உங்களுக்கு எச்சரிக்கையான விஷயம். மற்ற எல்லாமே பரவாயில்ல தான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப டாப் அப்படின்னு டாப் நாச் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் சில விஷயத்தை கவனமாக பண்ணுங்கள், சில விஷயத்தை எச்சரிக்கையாக பண்ணுங்கள், சில விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். எல்லா விஷயத்துலையும் துணிந்து செயல்படலாம். 2026 போல தான் புது வருஷத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த முழுமையான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமையக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து தான் இத்தனை நாள் வந்திருக்கும். அந்த தடைகள் எதை நோக்கி பிரயாணிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய குடும்ப ரீதியாகவோ இல்லை எதிரிகள் ரீதியாகவோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டி விட்டுருப்பாங்க. அந்த தூண்டி விட்ட பிரச்சனைகள் எங்கே போய் நின்று இருக்கும் தெரியுமா? நீங்கள் எல்லை வரைக்கும் ஒரு எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, எக்ஸாக்டாக எண்ட் வரைக்கும் போய்ட்டுருங்க, கரெக்டாக ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஆப்படிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ பண்ண இங்கே வந்து பார்த்தா அப்படி திடீர்னு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். எச்சரிக்கையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயம் இல்லை, ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் முடியும். சார் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறவங்க மிதுன ராசிகள் தயவுசெய்து ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. 2026க்கு முன்பாகவே செக் பண்ணிக்கோங்க. 2026 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாத விஷயமும் இருக்குது, 3 விஷயம் எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னாடி ஜாதகம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட லோக்கல் ஜாதகத்தில் கொடுத்து கூட செக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், லோக்கலையும் செக் பண்ணுறேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நான் ஒரு டீட்டெயில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கீங்களாலும் சரி, ஏன்னா நிறைய விஐபிஸுங்க விருதை பார்த்துருக்காரு, நடிகர்களுக்கு விருதை பார்த்துருக்காரு. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள், காதல், திருமணம், குழந்தை பிரச்சனை, தொழிலில் ஏதாவது பணம் இல்லையா, வசி பணம் ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. கீழே பிரபல ஜோதிடர் நம்பர் கொடுத்துருவேன். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இதுதான் முக்கியமான விஷயம். ஜோதிடம் கற்றுத்தரவங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் பார்க்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர்கள்கிட்ட பார்க்கும்போது உங்களுடைய A to Z, இதில் ஒரு எக்ஸாக்ட் சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு கேட்டிருந்தார். அவர் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தார். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது உட்பட சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை பிறக்கக்கூடியது அவர் ஆக்சுவலாக சிசேரியன் தான் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சிசேரியன் டேட் குறிக்கிறதாக தான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த நாளில் குழந்தை நார்மலாக பிறக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தை நார்மலாக அதே தேதியில் பிறந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இவர் கொடுத்த நாள். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த டேட் வருதுங்க. அந்த டேட்டில் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சிசேரியனுக்கு டேட்டு குறிச்சிட்டார் சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அசால்ட்டாக இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி குறித்து கொடுத்தாரு. அந்த டேட்டில் எப்படி சார் சிசேரியன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போக நார்மல் டெலிவரி அன்றைக்கி ஆகிடுச்சிங்க. இதான் இருக்கிறது மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அந்தளவுக்கு ஒரு பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லா மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு தடை வரும்னா சொன்ன பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எதை பண்ணிங்க பண்ணாலும் பெரிய தடைகள் வராது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அந்த குலதெய்வம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே போல் ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 விஷயத்தை நல்லா மைண்டில் ஞாபகம். 1, வேறு ஒருவனை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறது. தொழிலாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒருத்தரை நம்பி வண்டியில் உட்காந்துட்டு போகிறது கூட சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு உங்கள் ஃப்ரெண்டு வா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாலும் வண்டியில் கூட்டு போவான். 1ஆம் தேதி 2026 பார்த்து பக்குவமும் பத்திரமா இருந்துக்கிறதுக்கான வழி பாருங்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அந்த வருடம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு எதிரொலிக்கும். முதல் நாளே நீங்கள் போலீஸில் மாட்டுறதான வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப பக்குவமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. பாயிண்ட் 1 ஓகேவா, 2026. பாயிண்ட் 2, இன்னும் 2 விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்ல. பாயிண்ட் 2 எது தெரியுமா? உங்களுடைய உடலை நீங்கள் தயவு செய்து ஒரு டைம் செக்அப் பண்ணிக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம், தலையிலேருந்து கால் வரைக்கும் சில வலிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த வலி ஏன் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. டாக்டர் போய் கேட்டால் ஒன்றும் இல்லை நார்மலாக போ அப்படின்னு விடுவோம். ஆனால் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி, ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா விடக்கூடாது. ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் செக் பண்ணிக்கணும். உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கடவுள் நமக்கு காப்பாற்றுவார், நீண்ட ஆயுள் கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குவார். அதேமாதிரி
உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கிறவங்க கடவுளை பிரார்த்திக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளும் கடவுள் கொடுப்பாங்க. அதே போல் இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்யவே முடியாத அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க போனால். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ஜாதகம் பார்க்காம நிலமோ வீடோ வாகனமோ வாங்குறது ரொம்ப 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 தப்பு. தெளிவாக சொல்கிறேன். வாங்கலாம், உங்களுக்கு ஆசை இருக்கலாம், சார் அட்வான்ஸ் கட்டிடணும் சார், அது எல்லாமே பண்ணலாம், அமௌண்ட் உங்களுக்கு டக்குன்னு ரெடிட் ஆகாது, இல்லை சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலும் அமைதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சார் போன வருஷமே வாங்கினேன், ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இடுபறி இருக்குது சார், என்னன்னே தெரியல, அது வாங்கினதுல தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கன்ஃபார்மாக இல்லையாங்கிறது தெரியுங்க. தயவு செய்து இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். எதை செய்தாலும் முழுமையாக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். இந்த ராசிக்காரர்களோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ராசிக்காரர்கள் எதை பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு தடை வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த நிலம் வீடு வாங்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் காட்டியிருக்கும். இந்த குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் ஏதோ ஒரு லேண்ட் வாங்க போயிருப்பீங்க, ஒரு சின்ன இன்டிமேஷன் காட்டியிருக்கும், அதை நீங்கள் கவனிக்காமல் கூட இருந்துருக்கலாம், இல்லை வாங்கினதுக்கப்புறம் ஒரு இன்டிமேஷனில் கவனிச்சிருக்கலாம். இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸும் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் சார், இதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா மூட நம்பிக்கையை முட்டொரிப்பதில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முதன்மை பெற்றவர்கள், அது ஒரு பக்கம். ஸோ என்ன தான் இருந்தாலும் அது ஆமாம் சார் அன்றைக்கி சொன்னிச்சு, நான் தான் அதை கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு பக்கம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் தொடுறதை கொஞ்சம் பார்த்து தொடணும். கரண்ட்டை தொட்டாலும் நம்மளுக்கு ஷாக்கடிக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து எதை பண்ணுமோ அதை பண்ணோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். சரி சார், லேண்டு இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படிங்க, வேறு ஒருத்தவங்க மூலமாக வேறவங்க பேரில் கரையம் பண்ணி வாங்கலாமா, இல்லை வீட்டில் கரைங்க வேறவங்க மேலே கரையம் பண்ணலாமா அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் மீது பண்ணலாம். இன்னொருவரை நம்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மொதல் விஷயம். மற்ற வண்டியில் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன், மற்றவன் நம்பி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக நான் சொன்ன விஷயத்தை நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் ஒரு 3 விஷயம் நீங்கள் துணிந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல, எது தெரியுமா, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 மாத காலம், மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு 100%. அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப நாட்களாக வேலைக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள், சார் வேலை கிடைக்குன்னு ஆசைப்பட்டேன், இல்லை தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன், அவங்களாம் ஒரு அமைப்பான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான உங்களுக்கான வழி வந்து அமையுது. அந்த வழியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை வந்து சேரும். இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களது குலதெய்வம் மற்றும் காஞ்சி காமாட்சியை வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷமும் தடையில்லாத வாழ்க்கையும் பொங்கி வரும். அதே போல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சுற்றி வரும்போது துர்க்கை அம்மன் இருப்பாங்க, துர்க்கை அம்மன்கிட்ட 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. ஆயுளும் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் எப்பொழுதும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். சார் அது ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் தடை போட்டுகிட்டே இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் கைக்கு வருது மறுபடியும் இதாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கோயிலை சுற்றி வரீங்கள்ல, அந்த கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து பெருசாக நீங்கள் நினச்ச மாதிரி கோயிலை சுற்றி வரும்போது எல்லா சாமியும் எங்கேருந்து கும்பிட்டு வந்துருப்பீங்க. தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார். தட்சிணாமூர்த்திக்கிட்ட 2 நெய் விளக்கு, கொண்டக்கடலை மாலை, வியாழக்கிழமையில் நீங்கள் எந்த வியாழக்கிழமை போனாலும் சரி, தேய்பிற வளர்வு அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண தேவை. வியாழக்கிழமையில் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி உங்கள் மனதார வழிபடுங்க. அந்த சாமிகிட்ட தலை குனிஞ்சு அப்படி நீண்டு அப்படி வழிபடணும். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா கடவுள் அள்ளி தருவார். தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். நீ கோயிலை சுற்றி வரும்போதே ஃபஸ்ட்டு அவரை தாண்டி தான் நீ வந்து அந்த பக்கம் போவ. ஸோ தடை இருந்தால் அதை வந்து உன்கிட்ட இருக்கிற தடை எல்லாத்தையும் நவுத்திட்டு அடுத்து அப்போ அந்த அனுப்புவார் துர்க்கை அம்மன், உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். அப்படியே உள்ளே போகிறீங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த கோயிலோட லாஜிக்காக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. மிகப்பெரிய அரசர்கள் வழிபட்ட ஒரு சூட்சமமான வழி தான் இது. அந்த பெரிய பெரிய தெய்வங்களோட சிலையெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க, இதுக்குன்னு தெரியாது. ஆனால் அரசர்கள் மட்டும் வழிபட்டுட்டே வருவாங்க. ஏன்னா அன்னைத்து காலகட்டத்திலேருந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்போது, ஆகம விதிப்படியும் பார்க்கும்போது, இதெல்லாம் பண்ணி வரும்போது, இந்த ஒவ்வொரு சாமியும் வழிபட்டு வரும்போது பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுது. நமக்கு வேணுங்கிறத கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக கருதப்படுது. தெய்வங்களால் ஆற்றல் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கோவில் என்பதால் அரசர்கள் அன்றே அதெல்லாம் கணிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 10 பேருக்காவது சோறு போடுது. இது எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறது தான், மிதுன ராசிக்கு நான் தெம்பாகவே சொல்கிறேன். 2026 10 பேருக்காவது சோறு போடுங்க, உங்களுக்கு தடையில்லாத பல நன்மைகள் நடக்கும். ஸோ தடை இல்லாமல் நடக்கிறது தான் ஹைலைட்டு. மற்றதெல்லாம் சும்மா
தடை வரக்கூடாது. ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து தடை இருக்கக்கூடாது. அந்த தடையினால் நீங்கள் வந்து வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடாது. அதனால தான் தடை இல்லாத வாழ்க்கை பெறுவதற்கு இந்த விஷயம் உங்களுக்கு உதவும், கட்டாயம் உதவும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இறை வழிபாடு. உங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது நீங்கள் வந்து சாப்பாடு போடணும். கொஞ்சம் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை மீறி உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா தயவு செய்து ஜோதிடம் பாருங்கள். கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.